நம்ம ரேவதிக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வேற லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, அதே சமயம் நம்ம ஜானகி இங்க மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி, கௌதம், இலக்கியா, அதே மாதிரி இலக்கியாவோட தம்பி வசந்த் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சுங்க. அதாவது ஜானகிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அதாவது இந்த இடத்துல என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி கிட்ட பேசுறதுக்காக உள்ள ஃபோன் எடுத்துட்டு வராங்க இல்லையா? அப்பதான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. இந்த ஒரு சம்பவத்த இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் கௌதமும் உள்ள வந்துட்டு, என்னால இப்போதைக்கு அங்க வர முடியாது. ஜானு இங்க தனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கால்ல அடிபட்டுருக்கிறதுனால, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூட முடியல. இங்கேயே தான் இருந்தாகணும் போல. நீங்க கேக் வெட்டுற செலிப்ரேஷன பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல நீ வராம எப்படிப்பா? உனக்காக தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனே பண்றது அப்படின்ற மாரி நம்ம ரேவதி சொல்ல, அதுக்கு என்ன நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ல இருக்கேன்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு அடுத்ததா இங்க கேக் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில நம்ம கௌதம் வந்துட்டு கேக் வெட்டும்போது எல்லாருமே ஹேப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நேம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உறவோ அத சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, மை டியர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கேட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம கௌதமும், இலக்கியாவும் எங்க இருக்காங்க, எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இலக்கியா எங்க இருக்கான்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபால இருக்கக்கூடிய ஃபோன் நம்ம கௌதமோட ஃபோனு. அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, எதார்ச்சியா தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. ஏதோ மெசேஜ் வந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி எடுக்குறாங்க. அத எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி, கௌதம், இலக்கியா, அதுக்கப்புறம் அவங்க தம்பி வசந்த் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டா சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஜானகிக்கு கை, கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்க ஆரம்பிச்சுடுது. ஏன்னா, ரேவதிய போய் பார்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது எல்லாமே ஓகே தான். அத ஜானகி அதாவது நம்ம இலக்கியா மறைச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. ஆனா, நம்ம கௌதமே எதுக்காக இத மறைக்கணும்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கௌதம்க்கு எங்க போனான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக, அந்த ஃபோன எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கால வந்து இழுத்து, இழுத்து நடந்துட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்போ தண்ணி கொண்டு வரேன், அதாவது ஐஸ் கட்டி கொண்டு வரேன் அப்படின்ற மாரி தானே கௌதம் கிளம்பி போனாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எங்கேயுமே இல்ல. ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காரு. அப்ப வந்து பார்க்கும்போது தான், இப்போ நம்ம கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் இத்தன நாளா முட்டாள்தனமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவ்ளோ வந்து என்னோட அம்மா, அதாவது மை டியர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, நம்ம ஜானகிக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது. ஐய்யய்யோ! முடிஞ்சு போச்சுடா கட்டம். அவ்வளோதானா? அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா கௌதம் கிட்ட போய், கௌதம் உண்மைய சொல்லு. ரேவதி யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? அது மட்டும் இல்லாம இலக்கியா எங்க இருக்கான்னு சொல்லு. அப்படின்ற மாரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ நான் போய் இந்த ஃபங்ஷன்ல தான் ஜானு விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இங்க பாரு கௌதம், ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு. இலக்கியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இப்போ இலக்கியா இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போகல அப்படின்னா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறமா உங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கு சரியான அள்ளு விட்டுட்டு இருக்கு. என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ரேவதியோட வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. அடுத்ததா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, கார நிறுத்திட்டு, அதாவது ரேவதி இருக்கக்கூடிய அந்த வீட்டான கார நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வர்றதுக்குள்ளேயே நம்ம ஜானகி உள்ள மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஜானகிய பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு, அதுக்கப்புறம் ரேவதிக்கு, வசந்த்க்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுது. அதே சமயம் நம்ம ஜானகி இத்தன நாளா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து அ நம்ம கௌதமுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சாங்கன்னா, வேற எதுக்காகவும் கிடையாது. கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சா கடைசில கௌதம் எங்க தன்ன விட்டுட்டு போயிடுவானோ, இந்த ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம நம்மகிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோ அப்படின்றதுக்காக தான். ஆனா அதே சமயம் என்ன இலக்கியா பண்ணிட்டு இருக்க நீயி? நீ பண்றது உனக்கே கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல ரேவதி இருந்துட்டு, ஜானகி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? இலக்கியம் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல ரேவதி, "இங்க பாரு, நீ வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியாவ வசந்த், "வசந்த் நீ கூடவாப்பா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட நம்ம ஜானகி நன்றி சொல்றாங்க. அத கேட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஷாக் ஆயிறாங்க. "இங்க பாரு
இலக்கியா, நீ எங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னையும், கௌதமியும் பிரிச்சுருவியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுவும் ரேவதி கூட சேர்ந்து நீ பண்ணிட்டு இருந்தபோதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. ஆனா, அதே சமயம் கௌதம்க்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சுமே கூட, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பெத்த அம்மாவையே விட்டுட்டு ஓடி வந்திருக்கான் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதாவது பெத்தவ இவ தான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாரி தெரிஞ்சுமே கூட இவ வந்து வந்தது உண்மை அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக ஓடோடி வந்தான். அப்பவே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதுவும் கௌதம்க்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்டின்னும்போது எனக்கு செம்ம அதிர்ச்சியாச்சு. ஆனா, இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடந்துட்டுருக்கு. கௌதமே என்கிட்டருந்து ரேவதி பிரிக்க மாட்டா. அதே மாதிரி ரேவத பத்தின உண்மைகள் கௌதம்க்கு தெரிஞ்சா, எங்க என்ன விட்டுட்டு போயிடுவானோ அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு. கௌதம் என்ன மன்னிச்சிருப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட முதல்லயே இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஆனா, என் மருமக இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நல்லது வந்து அதாவது எனக்கு நல்லது பண்ணியிருக்கா, அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு, நீங்க எப்பவுமே இலக்கியாவ தப்பாவே நெனச்சுட்டு இருந்தீங்க. அந்த அஞ்சலி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம நானும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்க வேண்டியதாயிருச்சு நானும். எங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதாவது ரேவதி அம்மாவ பத்தின உண்மைகள் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்க கோவப்பட்டு ஏற்கனவே இலக்கியா மேல செம்ம கோவத்துல இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னும் கோவம் ஆயிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வச்சு கொஞ்சம் உங்களுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டேன், மறைச்சேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஏமாத்துனேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கௌதம் இப்ப எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். ரேவதிக்கு எப்படி இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாதோ, அதே மாதிரி எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத நாள். உனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 அம்மா இல்ல 2 அம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதே மாரி பழசு நடந்ததுக்கு ரேவதிய பத்தின உண்மைகள சொல்லாததுக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஜானகிக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை ஓவர். ஏன்னா, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டு இலக்கியாவும், ரேவதியும் சேர்ந்துக்கிட்டு கௌதம தங்கிட்டருந்து பிரிக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லி நெறைய விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா? இப்ப அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இதுக்கு மேல ரேவதிய பார்க்கலாம், ரேவதி கிட்ட பேசலாம், ரேவதி கூட எங்க வேணாலும் போலாம், சுத்தலாம். இப்படி என்ன வேணாலும் கௌதமும் பண்ணலாம், இலக்கியாவும் பண்ணலாம். கூடவே சேர்ந்து நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி கூட வந்து வருவாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா போயிட்டு இருக்க சமயத்தில அடுத்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, கியூ கட்டி வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா மாட்டிக்கிட்டு தான் இதில எல்லாத்துலயும் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிய சீக்கிரமா இங்கேருந்து விரட்டணும். ஒரு பக்கம் நம்ம ஜானகிக்கு அஞ்சலிய பத்தின சுயரூபத்த தெரிய வச்சுட்டா போதும். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமாளிச்சுருவாங்க. அதே மாதிரி ரேவதி வந்துட்டு, "ஜானு ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் நான் கொண்டாடுற முதல் பர்த்டே செலிப்ரேஷன். ஒரு வேள என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க முடியல. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்த விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா, கௌதம இத்தன வருஷம் எப்படி பார்த்துக்கிட்டியோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ பார்த்துக்குவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு அம்மாவா நான் சொல்லணும்ல, என் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டு நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கண் கலங்கிட்டு, நான் பார்த்துக்கிறேன் என்னோட தங்கத்த, உன்னோட தங்கத்த அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.